பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறோம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டாராம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த மன ரம்யமாய் இருக்க முடியவில்லை. மனம் பதறுதல், கவலைப்படுதல், கலக்கம் அடைந்து இருக்கிறது, சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறது. இதெல்லாம் மனம் சார்ந்த காரியங்கள் தான். தேவ பிள்ளைகள் பல பிரச்சனைகளினாலே போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆனால் பவுல் சொல்லும்போது, இல்லைப்பா, நாங்கள் சோர்ந்தெல்லாம் போகிறதில்லை, நாங்கள் எதை குறித்துமே கவலைப்படுவதில்லை, கலக்கம் அடைவதில்லை. காரணம் என்ன? எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. 11ஆம் வசனத்தில் நான் கற்றுக்கொண்டேன், 12ஆம் வசனத்தில் போதிக்கப்பட்டேன். போதித்திருக்கிறார்கள். யார் போதித்தது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருக்கு போதிக்கிறார். 3 ஆண்டுகள் அவர் கர்த்தரோடு கூட சஞ்சரித்த ஒரு மனிதன். அதனால் கர்த்தரே அவருக்கு போதிக்கிறார். எப்படி யோசேப்பை சிறைச்சாலையிலே கர்த்தருடைய வசனம் புடமிட்டு கர்த்தர் அவனை போதித்து உருவாக்கினார். கர்த்தர் நம்மையும் அப்படித்தான், நம்மோடு கூட அநேக நேரங்களிலே கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார், நம்மை போதித்து கொண்டே இருப்பார். நாம் தான் அவர் பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். என் நுகம் மெதுவாக இருக்கும், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் கற்றுக்கொள்ளாமல் அதை விட்டு நாம் நிறைய ஆலோசனைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பவுலோ நான் கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டார்? எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்வதென்றே தெரியாமல் தடுமாறுகிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து போயிட்டுருக்கீங்களா? அல்லது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் அறியாமல், நம் தேவன் அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே சம்பவிப்பதில்லை. காரணம், அவருக்கு உங்களை நன்றாக தெரியும். உங்களை தெரிந்தெடுத்தவர் அவரே, பேர் சொல்லி அழைத்தவர் அவரே, உங்களை பிரித்தெடுத்தவர் அவரே, உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர் அவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் அவரே, உங்களை கண்மணி போல காக்கிறவரும் அவர்தான். அவரே எல்லா தேவைகளை சந்தித்து உங்களை நடத்தி செல்லுகிறார். எனவே கவலைப்படாதுங்கள். நாம் சொல்லும்போது இது ஏதோ மிகைப்படுத்தி சொல்லுகிறோம் என்று சிலர் நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படியா சாத்தியம்? கஷ்டப்படணும்னா கஷ்டப்படும் போது எப்படி நல்லா இருக்க முடியுமா? கஷ்டம் வரும், வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரலாம். ஆனாலும் கர்த்தர் கூட தான் இருப்பார். அதை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன் அவர் தான். அதனால்தான் ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை தீமைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதை நன்மையாய் மாற்றி தருகிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். போராட்டங்கள் வராமல் இருக்காது, சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு தெரியும்பா, எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு தெரியும், ஆனால் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அநேக முறைகள் அவர் பலவீனத்தோடு இருந்திருக்கிறார். பாடுகள் உபத்திரவங்கள் நடுவில் இருந்திருக்கிறார். வாரினால் 3 முறை அடிபட்டிருக்கிறார். கப்பர் சேதத்தில் இருந்திருக்கிறார். இரவும் பகலும் நிர்வாணமாக குளிரிலே கடலிலே இருந்திருக்கிறார். பல போராட்டங்கள், பல பாடுகள், பல உபத்திரவங்கள். ஆனால்
அவர் மனரம்யமாக இருந்தார். எந்த சூழ்நிலையும் அவரை பாதிக்கவில்லை. இப்போ புயல் அடிக்குது பாருங்களேன், கடுமையான புயல் அடிக்கிறது. சீஷர்கள் வந்து ஆண்டவரை எழுப்பிடுறாங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கிற கர்த்தர் பார்த்தீங்கன்னா அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். ஏன் அமைதியாக எப்படி இருக்க முடியும்? ஒரு புயல் அடிக்கும் போது அமைதியாக நாம் இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவருக்கு தெரியும் என்ன நடக்கப் போகிறது, என்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். பவுலும் அதை தான் சொல்றார், சூழ்நிலைகள் போராட்டமாக இருக்கிறது, ஆனால் நான் மனரம்யமாக இருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 2 காரியத்தை அவர் சொல்கிறார். ஒன்று, நான் கற்றுக்கொண்டேன், இன்னொன்று நான் போதிக்கப்பட்டேன். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இன்றைக்கு நமக்கு இருக்கிற போதனை என்னன்னு பார்த்துருக்கிறீங்களா? ஒன்று, வாழ்ந்திருப்பதை பற்றி போதிக்கிறார்கள். 2, திருப்தியாக இருப்பதை பற்றி போதிக்கிறார்கள். 3, பரிபூர்ணம் அடைவதை பற்றி போதிக்கிறார்கள். யாருமே திருப்தி இல்லாமல் பட்டினியாக இருப்பதை போதிப்பதில்லை, தாழ்ந்திருப்பதை போதிப்பதில்லை, குறைபடுவதை போதிப்பதில்லை. இந்த 3ஐயுமே போதிக்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கை எப்பொழுதும் செம்மையாக திருப்தியாக ஓடும் என்று அவர்கள் போதிக்கிறார்கள். அப்படி அல்ல. சில நேரங்களிலே நாம் அறியாத சில உபத்திரவங்களோ பாடுகளோ நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் மாறலாம். ஒரு அரசாங்கம் மாறும்போது சட்டங்கள் மாறும், திட்டங்கள் மாறும், போராட்டங்கள் வரும். அதை சந்தித்து தான் ஆக வேண்டும். நான் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லவே நம்மால் முடியாது. அதை தாண்டித்தான் செல்ல வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வருகிறது. பிள்ளைகளால் பிரச்சனைகள் வருகிறது, பெரியவர்களால் வருகிறது, உறவினர்களால் வருகிறது, நண்பர்களால் சில நேரங்களில் சில பாடுகள் உபத்திரவங்கள் வருகிறது. அதை என்ன செய்வீர்கள்? அதை தாண்டி தான் செல்ல வேண்டும். அதற்காக கவலைப்பட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்காக என்ன செய்ய முடியும்? அழுதா முடிஞ்சிருமா? ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டா முடிஞ்சிருமா? இல்லைங்க. எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் சொல்லுகிறார். போதிக்கப்பட்டேன். எதற்கு போதிக்கப்பட்டாராம்? வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன், தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். அதனால் நான் எதை குறித்துமே கவலைப்பட மாட்டேங்கிறார். இதற்கு முந்தின அதே அதிகாரத்தில் வசனங்களில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றுக்குமே நீ கவலைப்படாதேங்கிறார். அவரும் கவலைப்படலை, கேட்கிறவர்களையும் பிலிப்பிய சபையும் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதப்பா. ஏன் கவலைப்படுற? ஆண்டவர் தான் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார் இல்லையா? நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு தெரிவித்து விட. அப்பொழுது தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் சிந்தையும் ஆளுகை செய்யுங்கிறார். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் துதியிலும் ஜெபத்திலும் இருந்த ஒரு மனிதன். தொழுமரத்தில் கட்டி தொங்க விட்ட போது கூட அவர் ஜெபிக்கிறார். தொழுமரத்தில் கட்டி தொங்க விட்டாங்க பவுலையும் சீலாவையும். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தால் என்ன செய்வோம் சொல்லுங்கள்? யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? இப்படி தொங்க விட்டு விட்டாங்களே, நம்ம என்ன தீமையாக செஞ்சோம்? நல்லது தானே செஞ்சோம். நல்லது செஞ்சதுக்கு இவ்வளோ தீமையான காரியத்தை செஞ்சிட்டாங்களே, இவ்வளோ வேதனையாக இருக்குதே, வலி இருக்குதே, அடித்ததில் ரத்தம் வந்து கொண்டு இருக்கிறதே காயங்களில் அப்படின்னு சொல்லி அதை சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் இதை மாற்றக்கூடியவரையே அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். பவுலுடைய வாழ்க்கையிலே தன் சூழ்நிலைகளை யார் மாற்றுவார்? தன்னுடைய வேதனையை யார் நீக்குவார்? தன்னுக்கு இருக்கிற போராட்டத்தை யார் மாற்றக்கூடியவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். அவர்தான் தமஸ்கு நகர் வீதியிலே சவுலை சந்தித்தவர், சவுலை பவுலாக மாற்றினவர். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி சவுலை பவுலாக மாற்றினவர். அதனால் அவருக்கு நன்றாக தெரியும், அவர் இயேசுவையே நோக்கி பார்க்கிறார். நம் ஆண்டவரை நோக்கி பார்த்த யாவருடைய முகங்களும் பிரகாசம் அடையும், அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் தொழுமரத்தில் கட்டி தொங்க விடப்பட்ட போது கூட பவுலும் சீலாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, துதித்து பாடுறீங்களா, அல்லது அழுது கொண்டிருக்கிறீங்களா, சோர்ந்து போய் அமர்ந்துடுறீங்களா?
எங்கேயாவது போய் பேசாமல் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துடுறீங்களா? அல்லது எல்லார்ட்டையும் சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர்கிட்ட சொல்லாமல் மனிதர்கள் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாகவே சொல்லுகிறேன், இந்த மனரம்யம் உங்களுக்கு வரவே வராது. மனரம்யம் எப்பொழுது வரும் தெரியுமா? நீங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் போது, தேவனிடத்தில் சொல்லும் போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். அது மாத்திரமல்ல, அவருடைய சிந்தனையும் எப்படி இருக்கிறது என்றால், அவர் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்களேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் இடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில எதை யோசிக்கிறோம்? அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய உபத்திரவங்களையும் பாடுகளையுமே சிந்திக்கிறோம். அதுதான் நமக்கு பிரச்சனையே. நம்முடைய பாடுகளை மாற்றுகிற தேவனை குறித்து சிந்திக்கிறோமா? நம்முடைய உபத்திரவங்கள் வேதனைகளை மாற்றக்கூடிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? அதை விட்டுவிட்டோம். அதைத்தான் பவுல் சொல்றார், இல்லப்பா அதன் இல்லை, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் வச்சிரு, கர்த்தர்கிட்ட சொல்லிடு, அவர் கேட்டு எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அதை விட்டுட்டு மனுஷர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காத. ரெண்டாவது, சிந்தனையை மாற்று. உங்களுடைய சிந்தனை அது எதை சிந்தித்து கொண்டிருக்கிறது? அநேக நேரங்களிலே நாம் உலக கவலையினாலே பாதிக்கப்படுகிறோம். உலக காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உலகமே நம்முடைய சிந்தனையாய் மாறிவிடுகிறது. அதை விட்டுவிட்டு உன்னதமான தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் அவர் மாற்றி போடுவார், எல்லாவற்றையும் புதிதாக்குவார். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அவர்தான். இப்போ பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார். என் பலவீனத்தில் எனக்கு பலனை தருகிற இயேசு இருக்கிறார் உயிரோடு. அவர் இருக்கிறபடியினாலே எனக்கு கவலை இல்லை. நான் எதை குறித்தும் கலக்கம் அடைய மாட்டேன். காரணம், என் ஆண்டவர் மாறாதவர், என் இயேசு மாற மாட்டார். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் இருக்கிறார், நான் இருக்கிறேன். அவர் என் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். அதனால் நான் மன ரம்மியமாக இருக்கிறேன். பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. எல்லாரை காட்டிலும் அதிகமாக அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், காயப்பட்டவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, அவர் இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால் எனக்கு கவலை இல்லை. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் எல்லா பகுதியும் பார்த்து கொள்ளுவார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நான் கவலைப்பட தேவையே இல்லை. அப்போ மனம் எப்படி இருக்கும்? பதறாது. உங்கள் மனம் பதறாது. நீங்கள் மன ரம்மியமாக இருப்பீங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீதெல்லாம் அப்படி வாழ்ந்ததுனால தான் அவன் சொன்னாங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன். கர்த்தர் என் பலனாயிருக்கிறார், அதனால் நான் எதை குறித்துமே கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கவலையினால் நிறைந்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீர்களா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஒரே ஒரு காரியம்தான் பவுல் சொல்லுவது, எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, அவர்கிட்ட தெரிவிங்க. நீ ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க. அப்பொழுது உங்களுக்கு மன ரம்மியம் வந்துவிடும். நீங்கள் எதை குறித்துமே கலக்கம் அடைய மாட்டீங்க, மன ரம்மியமாக இருப்பீர்கள். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். அது பவுலுக்கு மட்டுமா? நமக்குமா? நிச்சயமாக நமக்கும் அதுதான். உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. எனக்கு என்ன செய்வது? நீங்கள் அந்த முள்ளை நீங்கள் எடுத்து போடுங்க. அதை ஒரு சில பரிசுத்தவான்கள் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவர் கண்ணிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும், அதனால் அடிபட்டதுனால, கல்லெறி உண்டார் இல்லையா, அதில் அடிபட்டதுனால இருக்கும். ஏன்னா கலாத்திய சபைக்கு சொல்லும்போது சொல்லுவார், உங்கள் கண்களை பிடிங்கி எனக்கு கொடுக்கறதா இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுருப்பீங்களே அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு இருந்திருக்கு, அதனால் இருக்கலாமான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள்.
ஆனால் வெளிப்படையான காரியம் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவரே சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. ஏன்னா அவருக்கு நிறைய வெளிப்பாடுகள், நிறைய தரிசனங்கள், நிறைய காரியங்களை அவர் எழுதுகிறார். 14 நிருபங்களை எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அதனால் அவர் சொல்கிறாரு, என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. குட்டுகிறதாம் பொழுதன்னைக்கும். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் கூட அப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சில தவறுகளை செஞ்சாச்சுன்னா, சில பாவமான காரியங்களையோ அல்லது சில யாருக்காவது சிலரெல்லாம் துரோகம் பண்ணிவிடுவாங்க, தீமையான காரியத்தை செஞ்சுடுவாங்க. அது வெளியே தெரியாது. ஆனால் அவங்க மனசாட்சி அவங்கள குத்திக்கிட்டே இருக்கும், அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கும். இருதயம் சொல்லும், நீ தப்பு பண்ணிட்ட, நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ இப்படி செய்திருக்கக்கூடாது, ஏன் இப்படி செய்தேன்னு சொல்லி. இதுதான் நம்மை குட்டுகிறது சாத்தானுடைய தூதன். நம்ம மனசாட்சியே, நம்ம இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறார் தேவன். அதனால தான் பவுல் கேட்குறார், 3 தடவை கேட்குறார். கர்த்தர் சொல்லிட்டார் கடைசியாக, என் கிருபை உனக்கு போதும் போப்பா அப்படின்ட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, அவருடைய வல்லமை பலன் விளங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன், நான் இனி கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் இங்கே சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஏன்னா பலவீனமான நேரங்களிலே பலனை தருகிறவர் கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாகவே பலனை தருவார். நீங்கள் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் யாரை நம்புகிறீர்கள்? உங்களை நம்புகிறீங்களா? சிலர் அவங்களே நம்புவாங்க. தன்னுடைய படிப்பு, தனக்கு கிடைக்கிற பணம், பதவி, அந்தஸ்து, மேன்மையான ஒரு வாழ்வு, இதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, மற்றவர்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர் பார்த்துக்கிடுவார், இவர் பார்த்துக்கிடுவாருன்னு. இன்னொருத்தர் இருக்கிறாங்க, தங்களுடைய எல்லா சூழ்நிலையும் தங்களைத்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னால் முடியும், நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். இங்கே பவுல் சொல்லுகிறார், இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன் ஓட்டத்தை ஓடினார். அதனால் அவர் மனரம்யமாக இருந்தார். 2வதாக, அவர் மனரம்யமாக இருந்ததற்கு இன்னொரு காரணம் என்ன? 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ரொம்ப தெளிவாக சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவை என்னை தெரிந்தெடுத்தார், பிரித்தெடுத்தார். அவருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். நான் வெட்கப்படுறதில்லை, எனக்கு தெரியும். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். முதலாவது, நீங்கள் மனரம்யமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் விசுவாசித்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாக அறிய மாட்டார்கள், தெரியாது. சபைக்கு வருவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் சரியாக தெரியாதுங்க. அவர் கர்த்தர் என்பதே தெரியாது, அவர் சர்வ வல்லவர் என்பது தெரியாது, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்பது தெரியாது, அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பது தெரியாது, எல்லா நாமத்துக்கும் மேலான உயர்ந்த நாமமுடையவர் என்பது தெரியாது. வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாகத்தான் முடங்கும் என்பது தெரியாது, சர்வ அதிகாரம் படைத்தவர் என்பது தெரியாது. இன்னும் யோவான் ஸ்நானகனை போல கேட்குறவங்களா இருக்கிறாங்க, வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொரு வர காத்திருக்க வேண்டுமா? இவர் தான் சொன்னா, வனாந்தரத்தில் கூப்பிடுகிறோட சத்தமாக இருந்தான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது, நான் உங்களால் ஞானஸ்நானம் எடுக்கணுமே, நீங்கள் இப்படி வந்து எங்கையால் எடுக்கலாமான்னு கேட்குறான். இல்லை இல்லை, இந்த நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொன்ன உடனே சரி நீ இடம் கொடுக்குறான், ஞானஸ்நானம் கொடுக்குறான்.
அவர் கரையேறி ஜெபம் பண்றார் ஆண்டவர் இயேசு. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கி வருகிறார். இதெல்லாம் பார்த்த யோவான் ஸ்நானகன் கேட்குறான், வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிச்சிருக்கிறது எப்படி? உங்கள் விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது? இந்த இயேசுதான் கர்த்தர் என்பதை அறிந்திருக்கிறீர்களா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்கிறீர்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் மன ரம்யமாக இருக்கணும்னா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்கு தெரியும் நான் விசுவாசித்திருக்கிறேன் இந்த இயேசுவை. இந்த இயேசு மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன். இவர் நிச்சயமாகவே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். இவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இவராலே அல்லாமல் வேறு ஒருவராலுமே ரட்சிப்பு கிடையாது. இவரே நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறவர், நீதியுள்ள நியாயாதிபதி. என்ன நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு தெரியுமா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவீர்களானால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவைகள் யாவை சந்திப்பார் என்பதையும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அப்போ என்ன கவலை இருக்காது, நீங்கள் மன ரம்யமாக இருப்பீங்க. அதனால தான் பேதுரு சொல்லும்போது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் பாரம் சுமக்கிறவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய கவலைகளை வாங்கி கொள்ளுகிறவர். நம்முடைய பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகளை மாற்றுகிறவர். எல்லா சூழ்நிலைகளிலும் விலக்கி காக்கிறவர். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, மன ரம்யமாக இருக்க முடியும். பவுலுக்கு அது இருந்தது. அதனால தான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும், நீங்களும் அதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு மன ரம்யம் இருக்கும். அடுத்ததாக 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் பாருங்களேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்கிற கடவோம். இந்த போதும் என்கிற மனது இது இன்றைக்கு யாருக்குமே இல்லை, யாருக்குமே இல்லை, பெரும்பாலும் இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். போதும் என்கிற மனதே கிடையாது. இன்னும் வேணும், இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும், இன்னும் அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும். ஒரு வீடு இருக்கு, இன்னும் அநேக வீடுகள் வாங்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி போதும் என்கிற மனதே இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படி இருக்கிறவர்களுக்கு எந்த நிலையிலும் மனரம்யம் வரவே வராது. ஏன்னா இவர்கள் ஒரு தேவையோடே இருப்பார்கள். அந்த தேவையை சந்திக்கும்படியாக ஒருத்தட்ட போய் கடன் வாங்குவாங்க, அந்த கடன் அடைக்க இன்னொருத்தட்ட கடன் வாங்குவாங்க. இங்கே வட்டி கட்டணும், அங்கே வட்டி கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும், வேறு சிந்தையே இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. எப்பொழுதுமே அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இந்த மாதம் இஎம்ஐ கட்டணும், அந்த மாதம் அந்த டியூ கட்டணும், இப்படியே போய்கிட்டு இருக்கும். இவர்களுக்கு என்றைக்குமே போதும்னு வராது. அந்த கடனை அடைஞ்சு முடியும், உடனே இன்னொரு இடத்த வாங்குவாங்க, அதுக்கு இன்னொரு கடனை வாங்கி அங்கே கட்டுவாங்க. மாறி 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 கடனை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு அந்த போதும் அப்படிங்கிற திருப்தியே வராது. ஒன்றே ஒன்றில் மட்டும்தான் போதும்னு வரும். சாப்பிடும்போது போதும் அப்படிம்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே உள்ளே போகாது, வாந்தி பண்ணிவிடுவாங்க, அது நல்லா தெரியும். அதனால் போதும்பா, இதுக்கு மேலே வைக்காதேன்னு சொல்லுவாங்க. மற்றபடி எதுலையுமே இவர்கள் போதும் என்று சொல்வதில்லை. அப்படி இருக்கிறவர்களாலே மன ரம்யமாய் ஒரு காலமும் இருக்க முடியாது. ஆனால் பவுல் சொல்லுகிறான், இல்லை இல்லை, இந்த மனது எனக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது போதும், என் வாழ்க்கை எனக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் போதுமானதாக இருக்கிறது. மிகப்பெரிய செல்வந்தன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன், நல்ல ஞானம் உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், தேவ ஆவியை பெற்றவன், தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு மனிதன், வெளிப்பாடுகளை பெற்ற மனிதன், அபிஷேகத்தினாலே அநேக அற்புத அடையாளங்களை செய்த மனிதன், மரித்தவர்களை எழுப்பின ஒரு மனிதன். ஆனால் அவன் சொல்லுகிறான், போதும், எனக்கு இருக்கிறது போதும். காரணம் என்ன? அவன் இருதயம் மன ரம்யமாக இருக்கிறான். அவன் கவலைப்படவில்லை, எதை குறித்து சிந்திக்கவில்லை. இன்றைக்கு என் தேவைகளை சந்திக்க என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த நாளிலே எனக்கு உண்ணவும் உடுக்கவும் எல்லாம் கொடுக்கிறார், அது போதும். இன்னைக்கு நாம் அப்படி இல்லையே.
பழைய ஏற்பாட்டிலே ஏசா சொல்லுவான், நினைவுக்கு வர்றதுனால சொல்கிறேன். யாக்கோபு எல்லாத்தையும் கொடுத்து அவனை காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு பார்ப்பான், எப்படியாவது நம்மளை அண்ணன் வந்து நம்மளை கொன்றக்கூடாதுன்னு. அவன் சொல்லுவான், எனக்கு போதுமானது உண்டுப்பா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு அற்புதமான காரியம் அடங்கியிருக்கிறது. அவன் யாக்கோபை கொலை செய்வேன்னு சொன்ன உடனே தான் யாக்கோபை அவன் தாயை அனுப்பி விடுறான், ரெபேக்கா. ஆனால் அவன் போய் என்ன பண்ணிட்டான், இருந்துட்டான். 20 வருஷம் கழித்து திரும்பி வர்றான். இவன் எல்லாம் மன்னிச்சிட்டான், ஒரே தம்பி தான், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான். ஆனால் இவனுக்கு நினைவு இருக்குது, நாம் ஏமாத்துனது நினைவு இருக்குது. எப்போவுமே தப்பு செஞ்சவனுக்கு அது மனசில் இருக்கத்தாங்க செய்யும், அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அதனால தான் அவன் சொல்கிறான், இல்லை இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க. இல்லைப்பா, எனக்கு போதுமானது உண்டு. அந்த போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இன்னைக்கு என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம், எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு செல்லவதும் இல்லை. போகும்போது வெறுமையாக தான் போகணும். லட்சம் கோடி வச்சுருந்தா என்ன, 10 லட்சம் கோடி வச்சுருந்தா என்ன, உலகத்திலே இவர் தான் நம்பர் 1 பணக்காரன். சந்தோஷம் இரு. போகும்போது என்ன கொண்டு போக முடியும்? எகிப்திய பிரமிடுகளை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அந்த ராஜாக்களை அடக்கம் பண்ணும்போது அவர்கள் வச்சிருந்த குதிரை முத கொண்டு உள்ளே வச்சுருவாங்க. அவனுக்கு ஒரு இது, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உயிரோடு எழுந்திருப்போம், இதெல்லாம் நம்ம கூட வரணும். ஒன்றும் வராது, எல்லாம் அவ்வளோதான். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம்? இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லி கொடுக்குறார். நான் போதிக்கப்பட்டப்பா, நான் கற்றுக்கொண்டப்பா, நீங்களும் அப்படி கற்றுக்கொள்ளுங்க. மன ரம்மியமாக இருங்க, பதஷ்டப்படாதீங்க. எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகுறாங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆயிடுறாங்க மக்கள். வந்து அது என்ன, பதஷ்டம், பதறாங்க. எது காரியத்தை குறித்தும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பதஷ்டம் வந்து விடுகிறது. அதெல்லாம் தேவையில்லைங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களோடு கூட நடக்கிற ஒரு தேவன், உங்களோடு கூட நடந்து வருகிறவர். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மாற்றுகிறவும் அவரால் முடியும், மாற்றி போடுவார். ஒரு சூழ்நிலையே வித்தியாசமாக இருந்தாலும் அதை மாற்றித்தர அவராலே கூடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த நாளில் என் தேவைகளை சந்திக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா என் கையில் இல்லையே, இந்த நாள் தான். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்னு இயேசு போதித்தார். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும்னு சொன்னார். ஆண்டவரே, அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்னு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி இருக்கிறது போதும் ஆண்டவரே, இன்றைக்கி தாங்க, நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்படி தான் மறுநாள் கர்த்தரை சார்ந்து வாழுகிற நாள், இந்த நாள் கர்த்தரோடு நடக்கிற நாள். கர்த்தரோடு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது நம்முடைய பிரச்சனைகளை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் காண்கிற தேவன், அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு ஒரு எண்ணம் வரும், எனக்கு உள்ளது போதும் ஆண்டவரே. ஏன் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இல்லை பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? டிப்ரெஷன் தான். நீங்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் டிப்ரெஷனில் போய் உட்காந்துருக்கிறாங்க டாக்டர்கிட்ட. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது டாக்டர், என்னமோ செய்து ஒன்றும் இல்லை, போதுங்கிற மனசு இல்லை, விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று தெரியவில்லை, தாழ்ந்திருந்தாலும் சரி வாழ்ந்திருந்தாலும் சரி எல்லா சூழ்நிலையும் தேவன் நீர் போதுமானவராக இருக்கிறீன்னு சொல்ல தெரியவில்லை. என் பலன் நீர்தான் ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பலத்தினாலே இல்லை ஆண்டவரே என்று சொல்ல தெரியவில்லை. அதற்குத்தான் இந்த வேத புஸ்தகம், அதற்குத்தான் பவுலுடைய வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இதை வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய காரியம் என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமாக இருக்கிறேன், நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் விசுவாசித்திருக்கிறவரும் இன்னார் என்று அறிவேன். நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கவலைக்கு காரணம் என்ன? வேறு ஒன்றுமே இல்லை, பயம், எதிர்காலங்களை குறித்த பயம், சோர்ந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலை எதனால் வருகிறது? கர்த்தர் சகலத்தையும் செய்கிற தேவன். ஆனால் இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எலியாவை பற்றி சொல்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
எலியாவை பாருங்க, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், தேவனோடு பேசுகிறவன், தேவன் சொல்லுவதை ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவனும் கூட. விசேஷமாக அவனுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது பாருங்க. அவன் போய் ஆகாப் ராஜாட்ட சொல்கிறான், என்னுடைய வார்த்தை அன்றி 3 வருஷம் 6 மாதங்களும் மழையோ பனியோ பெய்யாது அப்படிங்கிறான். அதன்படியே இருக்குது. இப்போ இவனுக்கு சாப்பாடு, இவனுடைய தேவையை பாருங்கள் ஆண்டவர் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறாரு? காகங்கள் கொண்டு வந்து கொடுக்குது. அதுவும் விடியற் காலையிலேயே இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வருது. இது கொண்டு வந்து கொடுக்குது, இவன் சாப்பிட்றான். கேரி தாற்றண்டையில் ஊற்று தோண்டி தண்ணீரை குடிச்சிக்கிட்டு இருக்கான் டெய்லி. இப்போ இவனுடைய நோக்கம் எங்கே ஆயிடுச்சுன்னா, விடியற் காலையில் எந்திரிச்சவனே யாரை தேடி இருப்பான்னு நினைக்கிறீங்க? கர்த்தரை தேடி இருப்பானா, காகத்தை தேடி இருப்பாரா? காகத்தை தேடி இருப்பார். ஏன்? காலையில் அப்பமும் இறைச்சி வரணுமே, ஒரு நாள் வரல, தண்ணியும் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, போ, எங்கே போ? சாரி பார்த்து ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவிக்கு நான் உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ எந்திரிச்சு அங்கே போகிறார். அங்கே போனால் ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணு, ஒரு மகனோடு இருக்கிறா. அவள் 2 விறகு பொறுக்கிட்டு நிற்கிறா. இவர் போய் பார்க்குறாரு, இவ தானன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. பார்த்தோன்னே கொஞ்சம் தண்ணி கொடுங்கிறா. இவர் சொல்கிறாரு, சரின்னு தண்ணி கொண்டு வர போகும்போது ஒரு சின்ன ரொட்டியும் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்குறாரு. இப்போ அவள் சொல்கிறா, என்கிட்ட என்ன இருக்குன்னா, கொஞ்சம் மாவு இருக்குது பானையில், கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் சாக போகிறோம், ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை. இவர் சொல்கிறார், பரவாயில்ல, அதில் ஒரு சின்ன ரொட்டி செஞ்சுட்டு வா. ஏன்னா இவருக்கு பசி, நடந்து போன களைப்பு. இப்போ என்ன செய்கிறாரு? 2வது கர்த்தர் பாருங்கள், இவன் எடுத்து இவருக்கு ரொட்டி செஞ்சு முடித்த உடனே பானையில் மறுபடியும் மாவும் எண்ணெயும் இருக்குது. அவங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே இருக்குது. கர்த்தர் எப்பொழுதுமே நம் தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற தேவன். ஒன்று, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே ஒரு பறவையினாலே சந்திக்கிறார். 2வது, ஒன்றுமே இல்லாத ஒரு விதவையினாலே தேவைகளை சந்திக்கிறார். இதை சாப்பிட்றாங்க 2 பேரும். 3.5 ஆண்டுகள் அங்கேயே தான் இருக்கிறார். ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இருக்கிறார். அந்த விதவையினுடைய வீட்டில் பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறைந்தே போகவில்லை. தேவனை ரசித்து ருசித்த ஒரு மனிதன், தேவனை அனுபவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு அனுபவம், வித்தியாசமான ஒரு அனுபவம், ஒவ்வொரு நாளும் நடக்கிற அனுபவம். நேற்றல்ல, இன்னைக்கு எடுத்தாச்சு ரொட்டிக்கு, இன்னைக்கு செஞ்சாச்சு, நாளை காலையில் அப்படியே இருக்குது, மறுபடியும் மாவு இருக்குது, ரொட்டி எண்ணெய் இருக்குது, ரொட்டி செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அடுத்த நாள், ஒவ்வொரு நாளும் அப்படியே இருக்குது. என்ன அனுபவம் பாருங்கள். காக்கா கொண்டு வந்து கொடுத்துச்சு. காலையில் விடியற காலையில் எந்திரிச்சவொடனே காக்கா ரெடியாக கொண்டு வந்து அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்துச்சு. இப்போ இங்கே ரொட்டி ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறார். இப்போது அதன் பிறகு வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணாங்க. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் முகங்குப்புற விழுந்தார்கள், மனம் திரும்பினார்கள், பாகால் ஆராதனை தள்ளினாங்க. பாகாலின் தீர்க்கதரிசி, ஏசபேலின் தீர்க்கதரிசியில் ஏறக்குறைய 850 பேரை எலியா கொன்று போடுகிறான். ஏசபேல் இதை கேட்குறான். கேட்ட உடனே, நாளைக்கு எலியாவுக்கு நான் என்ன செய்கிறேன் பாரு, அவன் தலையை எடுத்துடுவேங்கிறான். இப்போ என்ன செய்யணும்? சரி, ஏசபேலே உன்னையும் சாகடிச்சிடுன்னு சொல்லணும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஒரு போய் சூரச்செடிங்களை படுத்துட்டார். படுத்தவனை பாருங்கள், அங்கேயும் அடுத்து 3வதாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? அங்கே இப்போ தூதன் வருகிறான். 1 காக்கா, 2 விதவை, 3வது தூதன். தூதன் வந்து சாப்பாடை கொடுத்து, ரொட்டியை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, இந்தா எந்திரிச்சு சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டு இருக்கேன். மறுபடியும் தட்டி எழுப்பி சாப்பிடுப்பா, சாப்பிட்டு போப்பா, கிளம்புப்பா. இன்றைக்கி ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை ருசிக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய பலத்தினால் அல்ல, அதற்கு மேலான வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. உண்மையாகவே சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர்கிட்ட வந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை ருசிக்கும்படி செய்வார், ஒரு அதிசயமான காரியத்தை செய்வார். ஆனால் நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கொள்கிறதே கிடையாது, அதை நினைக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் உங்களை தேவன் எப்படி அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு. கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்கள், முழங்கால் போடுங்க, ஆண்டவரே இது நாள் வரை நடத்தி வந்த பாதை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி பாருங்களேன்.
எத்தனை அற்புதமாக இருக்கும் தெரியுமா? எப்படி தூக்கி சுமந்திருப்பார் தெரியுமா? எத்தனை தேவைகளை சந்திப்பார் தெரியுமா? நீங்கள் அப்படியே அவமானப்படுவோன்னு நினச்ச நேரத்தில் அப்படியே அந்த அவமானத்துக்கு தப்பு வைப்பார். அப்படியே அழகா, நான் அவ்வளோதான் நினச்சேங்க ஐயா, மரணம் வந்துருயா, சாக போகிறேன்னு நினச்சிருப்பீங்க, அப்படியே அந்த மரணத்துக்கு தப்பு வச்சு கூட்டு போயிட்டுருப்பார். என்ன அருமையான தேவன்! எத்தனை அற்புதமான ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் தெரியுமா? அவரை குறித்து கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை, அவரை யோசிக்கிறதே இல்லை. நம்முடைய பாடுகள் உபத்திரவத்தை மாற்றுகிறவர் பக்கத்திலே தானே இருக்கிறார். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு வந்தது, மரணம் நேரிடும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார். இன்றைக்கும் தப்புவிக்கிறார், நாளைக்கும் அவர் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று இதே பவுல் சொல்லுகிறான். மரணம் வந்துருச்சு பக்கத்தில், பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். நீங்கள் வேணால் வாசிச்சு பாருங்க, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில். தப்புவிச்சாரியா, தப்புவிக்கிறார், இன்னும் அவர் தப்புவிப்பார் என்று அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். உங்களை இப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வேதத்தை வாசிங்க கருத்தா, எப்படி பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தார். இவ்வளவு செய்த பிறகும் எலியாவுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருந்தது. காரணம் என்ன? போதும் ஆண்டவரே என்று சொன்னான். தவறான வார்த்தை. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணுகிறார், ஒரு இடத்துல ஊழியம் பண்ணி முடிக்கிறேன், அவர் வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னார். சரி ஜெபம் பண்ணேன். அழுகிறார். அழுகைன்னா ரொம்ப பாரமான ஒரு அழுதுட்டு சொல்கிறாரு, நான் சாகலான்னு நினச்சி தான் இங்கே வந்தேன், நீங்கள் வர்றீங்கன்னு கேள்விப்பட்ட ஒரு செய்தியை கேட்டு செத்து போகலான்னு நினச்சிட்டு வந்தேன்றார். எனக்கு நிம்மதியே இல்லையா, வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், ஆனால் மனசு சரியில்லை. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தெளிவாகி அதுக்கப்புறம் போனார். ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் தான், உடன்படிக்கையின் பிள்ளைகள் தான், ஆனால் மனம் கசந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், மன ரம்யமாக இருக்க முடியவில்லை. காரணம் என்ன? வேற ஒன்றுமே இல்லை. இயேசு யார்? நான் ஆராதிக்கிற கர்த்தர் யார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவரை அன்றி வேற யாருமே இல்லையே. வேற யாரை நீங்கள் நம்பி போக முடியும்? பேதுரு சொல்லுவான், ஆண்டவரை யாரிடத்துல போவோம்? உங்ககிட்ட தான் ஐயா வார்த்தை இருக்குதுங்கய்யா, நாங்கள் யார்கிட்டையா போவோம்? யாரை நம்பி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியும்? எங்களுக்கு யார் இருக்கிறான்றார். உங்களை தவிர எங்களை வழி நடத்த வாழ வைக்க யாரும் கிடையாது. நீங்கள் நினச்சிருக்கீங்களா இந்த ஆண்டவரை தவிர வேறு யாரும் நம்மளை வாழ வைக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இவர் எல்லா வகையிலும் உதவி செய்வாருங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அது தெரிந்தால் நீங்கள் இப்படி கவலைப்பட்டு கலங்கவே மாட்டீங்க, மன ரம்யமாக இருப்பீங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நிச்சயமாகவே அவர் என் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 18:9-10. இப்போ பவுல் பாருங்கள், அங்கே இந்த இடத்துல பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. எப்படி பேசுகிறார் பாருங்க. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்றார். சரி, இது பவுலுக்கு மட்டுமா இல்லை உங்களுக்கும் தானா? ஒன்று தெரியுமா? நீங்கள் என்னைக்கு ஆண்டவரோடு ஐக்கியமாகி உடன்படிக்கையிலே ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்தீர்களோ அந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார், உங்கள் கூடத்தான் இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசேப்போடு இருந்தவர், தாவீதோடு இருந்தவர், தானியேலோடு இருந்தவர், ஆபிரகாமோடு இருந்தவர், மோசையோடு இருந்தவர், உங்களோடும் இருக்கிறார். உங்களை விட்டு தூரப்பட்டெல்லாம் போகிறதில்லை. நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள் கூடத்தான் இருக்கிறார், உங்கள் கூடத்தான் நடக்கிறார், உங்கள் கூட பேசுகிறார். உங்கள் வீட்டில் ஒருத்தராக தாங்க இருப்பார். அவர் நம்மில் ஒருவருக்குமே தூரமானவர் அல்ல, நம்மோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தர். அப்புறம் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? மன ரம்யமாக இருங்க. சொல்லுங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்குது, என்ன நீங்கள் பாட்டுக்கிறீங்க, பார்த்து கொடுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான். நல்லா பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிற மனிதன், தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய்
ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இயேசுவை குறித்து சொல்லுவோம். வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். வழக்கமா உங்களுக்கு என்ன வழக்கம் இருக்கிறது சொல்லுங்க. வழக்கமாக ஜெபம் பண்ணுறீங்களா, இல்லை எப்பயாவது தேவைன்னா ஜெபம் பண்ணுறீங்களா? எப்படி சொல்லுங்க? உங்களை பலவந்தப்படுத்தி ஜெபம் பண்ணக்கூடாது, அது மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. இல்லைங்க பாஸ்டர் சொன்னார் ஒரு 12 மணி நேரம் உபவாச ஜெபம் இருப்போன்னு சொன்னார், இல்லை நான் 12 மணி நேரம் செயின் பிரேயர், 24 மணி நேரம் செயின் பிரேயர், இல்லை ஒரு மாதம் முழுவதும் நம்ம 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பலவந்தப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை வழக்கமாகவே விருப்பமாக தேவனோடு நான் பேச போகிறேன், தாவீதை போல தானியேல் போல நான் என் ஆண்டவரையே நோக்கி பார்ப்பேன், என்ன வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அவர்கிட்ட போவேன், அவர்கிட்ட பேசுவேன் சொல்ல பாருங்க. நாங்கள் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, அது வழக்கமான இடம், ஆற்றின் அருகே போய் யாரும் அதாவது சந்தடி இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஜெபம் எப்பொழுது அப்படி தான் இருக்கணும், தனியாக அமைதலாக போய் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் தேவனோடு பேச முடியும், தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். உலக இறைச்சல் சத்தம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு பக்கம் டிவி கத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் பாட்டு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், இது கூட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஜெபம்? கர்த்தர் சொல்கிற சத்தமும் கேட்காது, நீங்கள் பேசுகிறதும் கேட்காது, ரெண்டும் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்க. ஜெபமெல்லாம் எதை குறித்தும் கவலைப்படுறதில்ல, யோசிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஜெபங்கள் அல்ல, தனிமையாக சைலண்ட்டாக இல்லை. அந்த நேரத்தை தேர்ந்தெடுங்க. ராத்திரி 2 மணி 3 மணி 4 மணி அமைதியாக ஜெபம் பண்ணி பாருங்கங்க, எத்தனை அற்புதமாக இருக்குன்னு சொல்லி. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனோடு உள்ள ஐக்கியம் இன்னும் இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார், நான் மன ரம்யமாக இருப்பேன். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் தன் மேற்போட்டு கொள்ளுவார் என்னுடைய பிரச்சனையை. காரணம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர். என்னுடைய பாரங்கள், என்னுடைய வருத்தங்கள், என்னுடைய வியாகுலங்கள், என்னுடைய போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நிச்சயமாக அதை மாற்றி போட அவராலே கூடும் என்று சொல்லி நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுவீங்க. நீங்கள் விசுவாசித்திருக்கிற இயேசுவை குறித்து நீங்கள் இன்னும் இன்னும் இன்னுமாக அறிந்து கொள்ளும் போது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், நிச்சயமாக ஒரு மாறுதலை தருவார். நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க, கவலைப்படவே படாதீங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், சோர்ந்து போயிடாதீங்க. பலன் கொடுக்கிற கர்த்தர், சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற கர்த்தர், வனாந்தரத்தில் வழி உண்டாக்குகிற தேவன், அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை மட்டும் உறுதியாக பிடிச்சிக்கிடுங்க, அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு சொன்ன பவுல் கடைசி வரைக்கும் சமாதானமாகவே இருக்கிறார். எங்கேயும் அவர் ஆச்சரிச்சுனா பதறினதாலாம் இல்லை, பதறவே மாட்டார். நீங்கள் பைபிளை எடுத்து படித்து பாருங்கள், பதஷ்டமே இல்லாமல் அமைதியாக இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துகிறார், பாதுகாக்கிறார், எனக்கு உணவு தருகிறார், உடை தருகிறார், இருக்க இடம் தருகிறார், எல்லாவற்றிலும் என்னோடு இருக்கிறார். நான் உபத்திரவப்படும் போதும் இருக்கிறார், உபத்திரவத்திற்கு நீங்களாக்குகிறார். மரணம் வரும்னு நினச்சேன், அதில் கூட தப்பு வச்சார். அப்படி நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ உங்கள் மனம் எப்படி தெரியுமா? ரம்யமாக இருக்கும். தெரியா கர்த்தர் பார்த்துக்கொள்வார் பிரதர், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் பிரதர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை வருங்க. உங்கள் வீட்டிலே நீங்கள் சொல்லுவீங்க, கவலைப்படாதீங்கம்மா. மனைவியை பார்த்து சொல்லுவீங்க, கவலைப்படாத, ஏன் கவலைப்படுற, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சொல்லுவீங்க. இன்றைக்கி அந்த வார்த்தையே இல்லை. இன்றைக்கி எல்லாமே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தான் கூட கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தெரியுது, அவங்களுக்கு யாரும் இல்லை, ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு கர்த்தரே கூட இருக்கிறாரு, கவலையோடு இருக்கிறாங்க. தயவுசெய்து அந்த கவலையை விட்டுட்டு வெளியே வாங்க, மன ரம்யமாக இருங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னதை போல கர்த்தாவே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தங்கள் கவலைகள், வருத்தங்கள், பாரங்களை எல்லாம் உம்மிடத்தில் வைத்துவிட்டு மன ரம்யமாக இருக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆவியான தேவனே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக.
ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் நீங்கட்டும், இயலாமை மாறட்டும். கர்த்தாவே ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுங்க ஐயா. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. குழந்தை இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் நல்ல ஈவாக குழந்தை செல்வத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் அல்லவா? நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வியாதியின் படுக்கை தேவன் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொன்னபடி என் ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கும்படி ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டு கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் அவரிடத்தில் தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.